ரெக்கார்டரா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இப்போ நம்மளோட கூட பிரதர் பீட்டர், சிஸ்டர் ஷீலா இருக்காங்க. இன்னைக்கு கேள்வி என்னன்னு பார்ப்போம். கேக்குறீங்களா சிஸ்டர் ஷீலா? இல்ல சிஸ்டர், என்னோட எப்படின்னா, அதாவது நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தவங்களை போய் பார்த்தேன். இப்போ வந்து ஒரு துபாயில் இருக்கிறதுனால சும்மா ரிலாக்ஸேஷன் வாக்கிங் வந்து பார்த்துட்டு போவோம். அப்போ வந்து ஒரு மாதிரி சொன்னாங்க, அது வந்து நீங்க வந்து பைபிளை பத்தி தெரிஞ்சாதான், இந்த பைபிள் நடந்தாதான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு வேலை வாய்ப்புக்காண்டி பேசிட்டு இருக்கும் போது சொல்றீங்க, பைபிளை பத்தி இது பண்ணாதான் வேலை வாய்ப்பு தருவாங்க. அவங்க கிட்ட போய் நம்ம வந்து எப்படி சொல்ல நடிக்கணும். அவங்க கிட்ட போய் நீங்க சும்மா அவங்க விருப்ப நேரத்துல சும்மா உட்காருங்க, அது எப்படி நம்மளால முடியும், அது என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். எனக்கு அப்படி ஒரு இது எனக்கு வேணும். அது வந்து சிலை வழிபாடு அவங்க வந்து வந்தது சொல்றாங்க எப்படின்னா, சிலை வழிபாடு கூடாது, முழுக்க ஞானஸ்தானம் தான் உண்மையான ஞானஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது இப்போ முதல்ல நம்ம என்ன தெரிய வேண்டியிருக்குன்னா, உங்க கேள்வி ரொம்ப நல்ல கேள்வி. எதனால அது ரொம்ப நல்ல கேள்வின்னா, இன்றைக்குரிய நம்மளுக்குரிய பிரச்சனைய அத தொடுது, ரொம்ப முக்கியமா தொடுது. ஏன்னா நம்மளுக்கு வேலை வேணும், வேலை அவசியமா இருக்கு. நம்ம குடும்பத்தை நம்ம பார்த்துக்கணும், நம்மளையும் நம்ம பார்த்துக்கணும், அதுக்கு அவசியமா இருக்கு. அதுக்காக நம்ம பைபிள்ல பயன்படுத்துறதா இல்ல சர்ச்சை பயன்படுத்துறதா, இந்த கேள்விகள் வருது நம்மளுக்கு. இப்போ நடைமுறையில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே வேஷம் தாங்க போடுறோம். அதுவும் நம்ம நினைக்கிறோம் நம்ம உண்மையா இருக்கிறோன்னு, ஆனா நம்ம எல்லாரும் வேஷம் தான் போடுறோம். சொல்ல போனோம், ஒரு விஷயம் சொல்லணும்னா, நம்ம கலாச்சாரத்தை பாருங்களேன், நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரம் அப்படின்னு. இப்போ நீங்க வெளிநாட்டில் இருக்கீங்க, வெளிநாட்டில் இருக்க போது வேற கலாச்சாரங்கள்லாம் பார்க்குறீங்க. அதுவும் நீங்க துபாயில் இருக்க போது அங்க இருக்கிற கலாச்சாரம், அந்த சிட்டிக்குள்ள நான் வந்தது கிடையாது அந்த சிட்டிக்கு. ஆனா என்ன சொல்றாங்க, வெளிநாட்டு மக்கள் நிறைய பேர் அங்க இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க கலாச்சாரம் எல்லாம் வேற வேற விதமா இருக்கு. வேற விதமா இருக்குன்னா, அவங்களும் வாழ்றாங்க, அவங்களும் வேலைக்கு போறாங்க, அவங்களும் சம்பாதிக்கிறாங்க, அவங்களும் வாழ்றாங்க. சில பேரு நல்ல மனிதர்களா இருக்காங்க. அப்போ நம்ம கலாச்சாரத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம வேஷம் போடுறது இல்லையா? இல்ல நம்ம அந்த ஊர்ல பிறந்து வளர்ந்துருந்தோம்னா, வெளிநாட்டுல பிறந்து வளர்ந்துருந்தோம்னா, அந்த கலாச்சாரத்துக்கு ஏத்த மாதிரி தானே நம்ம வேஷம் போடுவோம். அது ஒத்துக்கிறீங்களா? அத ஒத்துக்கிட்டோம். என்னங்க இல்ல, என்னன்னா உண்மையான கலாச்சாரம் எது நம்மளுக்கு தெரியாதுல்ல. உண்மையான ஒரு மனிதனுக்கு கலாச்சாரம் அப்படின்னா அது உண்மையான கலாச்சாரம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இந்தியால சேலை போடுறதுதான் நம்ம கலாச்சாரம்ன்றாங்க. ஆனா நம்ம ஊரு ஹிஸ்டரிய படிச்சாலே என்ன தெரியுதுன்னா, அந்த காலத்துல ஒரு 200 வருடங்களுக்கு முன்னாடி சேலை போடுற கலாச்சாரம் நம்ம ஊர்கள்ல கிடையாது. நம்ம கலாச்சாரமே வேற மாதிரி இருந்தது. இல்ல இப்போ பாத்தீங்கன்னா, இது பஞ்சாப்காரங்க போடுற ஆடைய போடுறாங்க பெண் பிள்ளைங்க. நம்ம ஊர் கலாச்சாரம் என்னது, ஹாஃப் சாரி போடுற கலாச்சாரம் இருந்தது இல்லையா?
அப்போ கலாச்சாரம் மாறிக்கிட்டே வருது. எப்படி மாறுது அப்படின்னா சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மாறுது கலாச்சாரம். ஆனா நம்ம என்ன, நம்ம கலாச்சாரத்துல பெருமை கொள்றோம் அப்படின்னு நம்மளையே ஏமாத்திக்கிட்டு இருக்கோம். நம்மளுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கானா, அது எத்தனை பேரை நம்ம தோண்டி பார்த்திருக்கோம். நம்ம கலாச்சாரம் என்ன, அந்த காலத்துல எப்படி இருந்தது அப்படின்லாம் தோண்டி பார்க்கறது இல்லை. நம்ம எந்த கலாச்சாரத்துல பிறக்கிறோமோ அதுக்கு அட்ஜஸ்ட் பண்றோம். வளர வளர அதை இது நம்ம கலாச்சாரம்னு ஏத்துக்கிறோம். அந்த கலாச்சாரம் இப்போ இந்தியர்கள் வெளிநாட்டுக்கு வரும்போது என்னன்னா, ஏன் கலாச்சாரம் பெரிய கலாச்சாரம் அப்படின்றாங்க. ஆனா அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா எல்லாருமே பயங்கரமா வேஷம் போட ஆரம்பிச்சிடுறாங்க. நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, நம்ம எல்லாரும் என்ன செய்யறோம், வீட்டுக்குள்ள ஒரு மாதிரி இருக்கோம், வெளியே போனா ஒரு வேஷம் போடுறோம். அதை ஒத்துக்கிறீங்களா? ஓகே. எப்படின்னா வீட்டில் நம்ம ஃப்ரீயா பேசுவோம், ஃப்ரீயா கோபப்படுவோம். ஆனா வெளியே போனா நம்ம கோவப்படுவோம், யாருக்குமே தெரியாது. கோவப்படுவோம் தெரியாது. நம்ம ஒரு ரொம்ப நல்ல மனிதர் அப்படின்னு நம்ம காட்சி கொடுப்போம், நல்ல பேர் வாங்க பார்ப்போம். அப்போ அது என்னது இல்லையா? ஸோ அதனால்தான் நான் வேஷம் அப்படின்னு சொல்றது காரணம். நம்ம யோசித்து பார்த்தோம்னா நம்ம வீட்டுக்குள்ள ஒரு மாதிரி இருக்கோம், வெளியே ஒரு மாதிரி இருக்கோம். வெளியே போனா வேஷம் போட வேண்டி இருக்கு. அது சூழ்நிலைக்காக நம்ம போடுறோம், எல்லாம் செய்யறோம். அப்போ இப்போ என்ன சொல்றாங்க, உங்களை இந்த சர்ச்சில் போய் இதெல்லாம் செய்யுங்க, உங்களுக்கு வேலை வேணும்னா அவங்க மூலமா நீங்க செய்யலாம் அப்படின்னா. இங்க நான் கனடா நாட்டில் இருக்க போது பாத்தீங்கன்னா நான் நிறைய கேள்விப்பட்டேன். இந்தியால இருந்து வருவாங்க, அவங்க ஒரு சர்ச், அவங்க வேற மதத்தார்களா இருப்பாங்க. ஆனா இங்க கிறிஸ்தவ நாடா இருக்கிறதுனால சர்ச்சுக்கு போக ஆரம்பிப்பாங்க. எதுக்குன்னா வேலை வேணும். வேலைக்காக அவங்க போய் ஜாயின் பண்ணி அங்க பிள்ளைங்களை சண்டே ஸ்கூல் அனுப்புவாங்க. வேற மதமா இருப்பாங்க, ஆனா சண்டே ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க. வேலை வாங்க முடிஞ்ச உடனே போயிட்டே இருப்பாங்க. இது அவங்க மாத்திரம் செய்யறதில்லை, எல்லாருமே அப்படி செய்யறதுதான். ஏதாவது ஒரு விதத்துல நம்ம எல்லாருமே மனிதர்கள் செய்யறோம். ஆனா உங்களுக்கு அது கஷ்டமா இருக்கு, இது உங்களுக்கு அந்த மாதிரி செய்யறதுல நம்பிக்கை இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க செய்யக்கூடாது. ஓகே. ஒருத்தரும் வளர்ந்த விதம்னு ஒண்ணு இருக்கு. அந்த வளர்ந்த விதத்துல எதுவும் நம்ம செய்யலாம் அப்படின்னு தன்மை இல்லாம, இந்த விஷயங்கள் என்னால செய்ய முடியாது அப்படின்னு ஒரு கோடு கிழிக்கிறீங்க. அந்த கோடு கிழிச்சிங்கன்னா அதுக்கு அர்த்தம் இதான் நீங்க இதான் அப்படி. ஆனா எல்லாரும் அப்படி கிடையாது. ஏன் இது நான் இதை எதிர்த்து நான் பேச மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்ல போனா, நம்மளுடைய கஷ்டங்களுக்கு காரணம் நம்ம இல்லை. இங்க இந்த நம்ம கலாச்சாரம்னு ஒண்ணு சொல்றோம், அது ஒரு பிரச்சனைய கொண்டு வருது. இல்ல இது எல்லா பணமும் யார் கையில போய் சேருதுன்னா பணக்காரன் கையிலே இன்னும் நிறைய காசு போய் சேருது. அவன் வேலை வாய்ப்பு கொடுக்கறான். ஆனா அவன் வேலை கொடுக்கறான்னா சம்பளம் கம்மியா கொடுத்து வேலையை அதிகமா வாங்கி அவன் இன்னும் பணக்காரன் ஆகிறான். அவன் என்ன பொருளை உற்பத்தி பண்ண நினைக்கிறானோ அதை உற்பத்தி பண்றது கம்மியான விலையில பண்ணிட்டு அதை பயங்கரமா ரொம்ப விலையுறந்ததா அதை விற்கிறான். எல்லா இண்டஸ்ட்ரியும் இப்படி ஆயிடுச்சு. அதனால இந்த சிஸ்டம் ரொம்ப சொல்ல போனா பைபிள்ல
இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி கொடுத்தாரோ அதுக்கு மாறா இருக்கு. அதுக்கு மாறா இருக்கிறதுனால இன்றைய கிறிஸ்தவங்களும் மாறிட்டாங்க. என்ன செஞ்சிட்டாங்க? அவங்களுக்கு ஏத்த மாதிரி கடவுளுடைய ரூபத்தை மாத்திட்டாங்க. சோ நம்ம இப்படி நடிச்சோன்னா கடவுள் ஏமாந்துருவாரு, நம்மளுக்கு வேண்டியதை கொடுப்பாரு அப்படின்னு மாத்திட்டாங்க. ஸோ நான் உங்ககிட்ட என்ன சொல்வேன்னா, எல்லாரும் பாவிங்க தான், எல்லாரும் தப்பு பண்றோம், ஒருத்தரும் ஒரு ஒரு விதமா தப்பு பண்றோம். ஆனா உங்களால என்ன செய்ய முடியுமோ அதுதான் நீங்க செய்யணும், தவிர வேற எதையும் செய்யக்கூடாது. இந்த பதில் என்ன நினைக்கிறீங்க நீங்க? சொல்லும் போதுன்னா இல்ல, அது வந்து எப்படின்னா ஒருத்தவங்க மேல அந்த திணிப்பு இருக்கக்கூடாதுல்ல. ஆமா, கண்டிப்பா நீங்க வந்து அது வந்து நமக்கு வந்து நம்ம ஆசி கிறிஸ்டியனை நாங்க வந்து அப்படியே வழி வழியா வந்து பண்ணிட்டு இருக்கிறவங்கள்ட்ட அவங்க வேற ஆளா இருந்தாலும் அவங்களும் ஒரு ஆசிரியர் இருந்துட்டு நீங்க சிலை வழிபாடு பண்ணக்கூடாது. சிலை வழிபாடுன்னா என்னது அது முதல்ல தெரியாமயே நீங்க சிலை வழிபாடு பண்ணக்கூடாதுன்னு எப்படி? அவங்க சிலை வழிபாடு பண்றாங்கல்ல, அது உங்களுக்கு தெரியுமா? அவங்க பண்ற சிலைய வணங்குறது அதுதான். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து அந்த ஒருத்தவங்க அந்த சிறுவாழ் பத்தி சொல்ல சொல்றாங்க. அந்த இந்த வெண்டகாஸ்ட் அந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்க போட்டிருக்க கோட்டை வந்து ஒருத்தவங்க கையில கொடுத்தோன்னா அவங்க வந்து சரியாகி விடுறாங்க. அப்ப இதுவும் ஒரு சிலை வழிபாடு. அப்ப எதுக்கு இவங்க இதை கேட்க மாட்டாங்க? அவ்வளவுதான். இவங்க வந்து என்ன நினைச்சுக்கிட்டாங்க, இந்த ப்ராட்டஸ்டன்ட் குரூப் எல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டாங்க, தாங்க உத்தமர்கள்னு நினைச்சிட்டாங்க. அது எப்படி உத்தமர்கள்னு காட்டுறாங்க அப்படின்னா, பீட்டர் நீங்க ஏதோ சொல்றீங்களோ? இவங்க சகோதரி கேட்டதுல எனக்கு ஒரு சின்ன கேள்வி வருதுக்கா. அப்போ கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் கிறிஸ்தவர்கள் உதவி பண்ணுவார்களா? போட்டிருக்கா? அல்ல, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பார்த்தீங்கன்னா ஆபிரகாமை எடுத்தீங்கன்னா 3 தெரியாதவங்க வருவாங்க வனாந்திரத்துல, ஓடி போய் அவங்கள உபசரிச்சு அவங்களுக்கு எல்லாத்தையும் அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாரு, எல்லா வசதியும் செய்வாரு. அவங்க கடைசியில பார்த்தா தேவனுடைய தூதர்கள். அது அவருக்கு தெரியாது இல்லையா? அந்த மாதிரிதான் நம்மள இருக்க சொல்லி இருக்காங்க. எந்த மதம்னு கிடையாது, யாரு எந்த ஜாதின்னு கிடையாது, எந்த மொழின்னு கிடையாது. நம்ம எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும். ஆனா அப்படி கிடையாது. இன்றையெல்லாம் என்னமோ எல்லாம் குரூப்பா பிரிஞ்சுட்டாங்க. அது ஏன் பிரியுறாங்க அப்படின்னா, போட்டி, பயங்கர போட்டி இருக்கு. நீ என் குரூப்ல வந்தாதான் நீ வந்து பயல ஆக முடியும், நீ அந்த குரூப்ல போனீங்கன்னா நாங்க உன்னைய சேர்த்துக்க மாட்டோம், என் குரூப் வேற குரூப். ஓகே, அந்த மாதிரி ஒரு பிரிவினைகள் வந்துருச்சு. அதனால அதுவும் அந்த கேத்தலிக்கும் ப்ராட்டஸ்டன்ட்டுக்கும் எப்பவுமோ ஆரம்பிச்சது இந்த சண்டை. அது இன்னும் தொடர்ந்து வருது. தொடர்ந்து வந்துட்டு நாங்க நல்லவங்க அப்படின்னு சொல்றாங்க ஒரு குரூப். அப்படிலாம் யாரும் இல்லைங்க, எல்லாரும் தப்பு பண்றோம். அதனால சொல்லுங்க. அவங்க வந்து இப்ப வந்து அவங்க வந்து கிறிஸ்தவர்களை மட்டும் ஏன் அவங்க இது பண்ணணும்? இப்ப வந்து கடவுளை பத்தி அழியாதவங்கள்ட்ட வந்து கடவுளை பத்தி அறிஞ்சா அது இன்னும் ஒரு நல்லது. நம்ம வந்து கடவுளை பத்தி தெரியாத இப்ப இந்துவா இருக்கட்டும் அவங்கள்ட்ட போய் நம்ம பத்தி சொல்லணும், நம்ம கிறிஸ்தவத்தை பத்தி சொல்லும் போது அதுல ஒரு பெனிஃபிட் இருக்கு. இப்ப ஆசைன்னு சொல்லும் போது எல்லாமே கடவுளை பத்தி எல்லாமே தெரியும், என்ன பண்ணாத நீங்க வந்துட்டு இல்ல நீங்க வந்து உங்களுக்கு ஒண்ணு தெரியாது, உங்களுக்கு வந்து இறைவார்த்தை சொல்லித்தர நடிச்சாங்க, உங்களுக்கு இறைவார்த்தை ஒண்ணு தெரியாது, அப்ப நீங்க இங்க வாங்க. அப்ப நாங்க வந்து முன்னாடி வந்து போவோம் இப்படி இந்த சர்ச்ல இருந்துட்டு பெயர் பண்றது வந்து முதல்ல ஆசையில வந்து கம்மி தான். இப்போ நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சாங்க, ஃபாதர்ஸ் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சாங்க. நாங்க இப்படி போகும்போது அவங்க கரெக்டா ஒரு நாள் ஒண்ணு சொல்ல மாட்டாங்க, 2 நாள் ஒண்ணு சொல்ல மாட்டாங்க, 3 நாள் கரெக்டா சொல்லுவாங்க சிலை வழிபாடு பண்ணக்கூடாது, நீங்க வந்து மாதாவை வணங்குறீங்க. அப்படி வந்து அந்த கரெக்டா அந்த டாபிக் வரும்போது எங்களுக்கு என்ன சொன்னா, நம்ம மனசு சோழன் நம்ம இறைவார்த்தையை கேட்க போன இடத்துல
நீங்க மாதாவை வணங்காதீங்க. அவங்க வந்து மனுக்குலத்துக்கு தாய். அவங்க ஒரு புனிதமா இல்லைன்னா அன்னைக்கு வந்து அவங்க வந்து புனிதமா இல்லாம இருந்தா இன்னைக்கு கிறிஸ்து வந்திருப்பாரான்னு நமக்கு தெரியாது. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அவங்க ஒரு இது. அது வந்து பெண்டிகாஸ் பைபிள்ல வந்து அவங்கள வந்து ஆண்டவர் சொல்ல ஸ்ருதியே அப்படிதான் சொல்லிருக்காங்க. அவங்களுக்கு வந்து மதிப்பு கொடுக்கல. அந்த இடத்துல மகளே ஒரு தாய்க்கு வந்து மதிப்பு கொடுக்காதப்ப நீங்க எதுக்கு மரியாதை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ அவங்களுக்கு வேத வசனம் சரியா தெரியலன்னு அர்த்தம். ஏன்னா இயேசு மத்தேயு 1 சுவிசேஷத்துல மத்தேயுலதான் சொல்லப்பட்டிருக்கு. அது என்னன்னா, ஊழியம் அவர் வந்து இயேசு கிறிஸ்து ஊழியம் பண்றார். ஊழியம் பண்ணும்போது எதிர்ப்பு ரொம்ப வருது. வந்த உடனே அவங்க அம்மாவும் மரியாளும் அவருடைய சகோதரர்களும் வந்து அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு போக வந்திருப்பாங்க. அப்போ அவர் வந்து யார் என் தாய், யார் என் சகோதரன், யார் என்னை பின்பற்றுறாங்களோ அவங்கதான் அப்படின்னு அவர் சொல்றார். ஆனா அதே பைபிள்ல முதல் அதிகாரத்தை பாத்தீங்கன்னா, இப்போ ஆண் ஆதிக்கத்துல எப்படின்னா வம்ச வரலாறு எழுதும் போது தகப்பனார் வழியா தான் எழுதுவாங்க. ஆனா மத்தேயு 1 சுவிசேஷத்துல மரியாளை எழுதுறாங்க. அப்போ மகத்துவம் பயங்கரமா கொடுக்கப்பட்டிருக்கு அந்த அம்மாக்கு. சரிங்களா? அத வந்து பார்க்க மாட்டேறாங்க. அந்த மரியாளுக்கு கொடுத்த மகத்துவத்தை. அதே மாதிரி லூக்கா சுவிசேஷத்துல வந்தீங்கன்னா அங்க பாத்தீங்கன்னா மரியாளுக்கு அந்த தரிசனமே வருது. அந்த எலிசபெத்னு அவங்களுடைய கசின் வீட்டுக்கு போகும்போது தனக்கு பிறக்க போற குமாரனை பத்தி அவர் என்னெல்லாம் செய்ய போறாரு அப்படின்னு ஒரு ப்ராஃபஸி சொல்றாங்க. தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் மகத்துவம் கொடுக்கலன்னா எப்படி அப்படின்னு இருக்கு. அது நீங்க சொல்றது ஒரு 2 பாயிண்ட்ங்க. ஒண்ணு வந்து நம்ம வந்து இந்து மக்களுக்கு தான் போய் சொல்லணும், கத்தோலிக்கர்களுக்கு சொல்லக்கூடாது அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? அது நான் ஒத்துக்க மாட்டேன். அது எப்படின்னா, இந்துக்களும் ஒரு கடவுள்னு நம்புறாங்க. அவங்க பேரு வச்சிருந்தாலும் ஒரு கடவுள் இருக்காருன்னு ஒரு நம்பிக்கையில அவங்க வாழ்றாங்க. அப்ப நம்ம போய் உங்க கடவுள்லாம் விக்கிரம் தான், நீங்க எங்க கடவுளை வணங்கணும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அவங்க மனது ரொம்ப புண்படுது. அதுக்கு பதிலா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்ம வணங்குற கடவுள் யார் அப்படின்னு அவங்ககிட்ட ஷேர் பண்ணலாம். ஷேர் பண்ணிட்டு அவங்க இன்ட்ரெஸ்ட் காட்டினாங்கன்னா நம்ம சர்ச்சுக்கு கூட்டிட்டு வரலாம். அதே மாதிரி இந்த ப்ராட்டஸ்டன்ட்ஸ் என்ன செஞ்சிருக்கலாம், உங்ககிட்ட நாங்க இப்படி கூடுறோம், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா வாங்க அப்படின்னு அழைக்கலாம். ஆனா வந்த இடத்துல உங்களை அவமானப்படுத்துறது சரி கிடையாது. அதே மாதிரி வேற மதத்தார்கள் நம்ம சபைக்கு வந்தாலும் அவங்கள அவமானப்படுத்தக்கூடாது. நம்ம பல வருஷம் நம்பிக்கையே நம்ம வந்து டக்குன்னு அதை சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொல்ல வரீங்க. எனக்கு புரியல, என்ன சொல்ல வரீங்க பீட்டர்? இல்ல, இப்போ அவங்க வந்து ஒரு சின்ன வயசுல இருந்து ஒரு நம்பிக்கையா ஒரு கடவுளை வணங்கிட்டு இருக்காங்க. நம்ம டக்குன்னு போயிட்டு அது இல்லைன்னு சொன்னா அவங்களால ஏத்துக்க முடியாது. ஆமா, என்ன யூஸ் இருக்கு? மாறி வர்றதுனால ஒரு வேலை கிடைக்கிறதுக்காக மாறினா உடனே கடவுள் வந்து வேற கடவுள் ஆயிட முடியுமா? இல்லையா? நம்ம எந்த மதத்துல இருந்து நம்ம வளர்ந்துருக்கோமோ அந்த கடவுளை நம்ம நம்பிட்டு வரோம். நம்ம கடவுள்னு சொல்றதோட நம்ம என்ன சொல்லலாம், யார் வந்து நம்மளுக்கு ஒரு துணையா இருந்திருக்காங்களோ, இல்லையா, என்ன நம்பிக்கையோ அது வந்து நம்மளுக்கு துணையா இருந்திருக்கு. அதை விட்டுட்டு திடீர்னு வேலைக்காக நீ மதம் மாறு அப்படின்னா அது சில பேர் அவங்களுக்காக சும்மா வேஷம் போடலாம். பட் நம்ம மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த மனசாட்சிக்கு உறுதி வேணும். எதுக்காக நான் மாறணும்? ஒரு வேலைக்காக மாறணுமா, காசுக்காக வேணுமா அப்படின்னா அதுல அவங்க வந்து கன்வின்ஸ் ஆகணும். கன்வின்ஸ் எப்படி ஆவாங்க? சபை மக்கள் வந்து
ஒழுங்கா அன்பு காட்டினாங்க, வேற விதமா உலக பிரகாரம் இல்லாம அன்பு காட்டினாங்கன்னா நல்லா இருக்கும். இவங்க அவமானம்ல படுத்துறாங்க. அவமானப்படுத்த போது நம்மளுக்கு அந்த மாதிரி கடவுளே பிடிக்காது. ஒரு நிமிஷம் ஷீலா, நீங்க பேசும்போது மட்டும் மியூட் ஆன் பண்ணிட்டு மற்ற டைம்ல மியூட்ல வச்சிருக்கீங்களா? ஏன்னா பேக்ரவுண்ட் சவுண்ட் கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கு. சாரி. ஹலோ. ஓகே, வேற என்ன? சோ நான் என்ன சொல்வேன் சிஸ்டர் ஷீலாட்டனா, அவங்க அந்த மாதிரி ஒரு அவமானப்படுத்துறாங்க, மனசு சோர்வு அடைய செய்யறாங்க. இந்த உலகத்துல நம்மளுக்கா 1008 கஷ்டம் இருக்கு, அதுல இந்த மாதிரி சோர்வு பண்றாங்கன்னா அந்த பக்கம் திரும்பி பார்க்காம இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா நம்மளுக்கு கடவுள் உயிர் கொடுத்திருக்காரு. அந்த நம்மளுடைய உடல் நலத்துக்காகவும் நம்ம மென்டல் பீஸ்க்காகவும் நம்ம அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட ஒதுங்கி இருக்கிறது நல்லது. வேற ஆளை தேடுங்க வேலைக்காக, அதான் சொல்லுவேன். அவங்களுக்கு இன்னொரு கேள்வி இருக்குக்கா ஷீலாக்கு. ஓகே, அது ஷீலா நீங்க கேக்குறீங்களா? நீங்களே கேக்குறீங்களா? அது அதாவது அவங்க என்ன கேட்டாங்கன்னா, அந்த இது கொஞ்சம் டீப்பா இருக்கும். இருந்தாலும் அவங்க கேள்விக்கு நம்ம நீங்க பதில் தர வேண்டியது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கிறிஸ்தவர்கள் ஞானஸ்தானம் எடுத்துட்டு பரலோகம் போயிடுவாங்க. அவங்க பாவம் பண்றாங்க, பாவம் பண்ணல, ஓகே, ஞானஸ்தானம் எடுத்துட்டு பரலோகம் போயிடுவாங்க. சில இந்துக்கள் தப்பு பாவம் பண்ணாம இருப்பாங்க இல்லைங்களா? அப்போ அவங்களுக்கும் நரகம் தானா? முதல்ல பாவம்னா என்ன அப்படின்னு புரிஞ்சு கொள்றதே ரொம்ப என்ன சொல்றது, பைபிள்ல போட்டிருக்க இதுக்கும் மக்கள் எப்படி சொல்றாங்களோ அதுக்கு ரொம்ப வேறுபாடு இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரத்துல பெண்கள் ஆல்கஹால் குடிக்க மாட்டாங்க. அது ஆல்கஹாலுக்கு தமிழ்ல என்ன சொல்வீங்க? மது அருந்த மாட்டாங்களா? மது அருந்த மாட்டாங்க. வெளிநாட்டு பெண்கள் மது அருந்துவாங்க. மரியாள் அம்மா அவங்க போறாங்க இயேசு கிறிஸ்து, எப்பா எல்லா இதுவும் இதாயிடுச்சு, திராட்சை ரசம்னா வைன் காலி ஆயிடுச்சு, தண்ணிய அவங்க அந்த அம்மா சொன்ன உடனே அவர் என்ன செய்யறாரு, தண்ணிய திராட்சை ரசமா ஆக்குறாரு. அவர் நேரம் இல்லாட்டா, இது என் நேரம் இல்லைன்றாரு, ஆனா திராட்சை ரசமும் ஆக்குறாரு. திராட்சை ரசம் வைன், அது ஆணும் பெண்ணும் குடிச்சாங்க அந்த காலத்துல. அது பாவமா? ஆனா இங்க பாத்தீங்கன்னா போதகர்கள் மது அருந்த கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பாவம்னு சொல்லிட்டு அலைவாங்க நம்ம கலாச்சாரத்துல. அதே பெரிய தப்பு. இந்த மாதிரி ஒரு லிஸ்டா போடுறாங்க. ஆனா பேசிக்கா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்மளுடைய பிறனை நம்ம நேசிக்காம விட்டா நம்ம பாவம் செய்யறோம். அதான் இயேசு கிறிஸ்து சொல்றார், நீ பரலோக பிதாவை நேசிக்கணும். இரண்டாவது கட்டளை என்னன்னா பிறனை நேசிக்கணும். இது ரெண்டுக்குள்ள எல்லா கட்டளைகளும் அடங்கிருச்சு. அப்போ நான் மது அருந்தினேன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, இயேசு கிறிஸ்துவும் சரி மரியாள் அம்மாவும் சரி மது அருந்திருக்காங்க. அது மற்றவங்களுக்கு தீங்கு உருவாச்சா? இல்ல. ஏன்னா அது சராசரியான கலாச்சார பழக்கம். ஆனா அதே இது குடி பழக்கமாய் போட்டு எல்லாரையும் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அப்போ அது மற்றவங்களை நேசிக்கிறதா ஆகாது. ஸோ முதல்ல கிறிஸ்தவங்க இதை பிராக்டிஸ் பண்றாங்களான்னா இல்ல. போட்டு ஒரு லிஸ்ட் போடுவாங்க, இதை செய்யணுங்க, இது செய்யக்கூடாது, அது செய்யக்கூடாது, அது செய்யக்கூடாது. பரிஸ்தாவியால அனாயின்மெண்ட் பெற்று அந்நிய பாஷையை பேசி நம்ம என்ன செய்யறது, கூச்சல் போட்டுட்டு வந்துட்டா அவ்வளவுதான், நம்ம பரலோகம் போயிடுவோம் அப்படின்வாங்க. ஸோ பாவத்தை பத்தி புரிஞ்சுக்கிறது மக்கள் தப்பு. அன்பை முன்னால வைக்கணும்.
ரெண்டாவது பரலோகம் போறோம் பரலோகம் போறோம்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா கடைசி நம்ம பைபிள்ல கடைசி 2 சாப்டர்ஸ் படிச்சு பாத்தீங்கன்னா என்ன போட்டிருக்கு அப்படின்னா, எல்லாரும் பூமிக்கு திரும்பி வர்றாங்கன்னு போட்டிருக்கு. அப்போ பூமியிலயும் மக்கள் இருக்காங்க. இயேசு கிறிஸ்துவால என்னன்னா, நம்ம இயேசு கிறிஸ்து 2வது தடவை வரும்போது இங்க இருக்கிற உண்மையான இந்த அன்பு வெளிக்காட்டுற கிறிஸ்தவங்க மாத்திரம் எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. ஆனா அவங்க திருப்பி இந்த பூமிக்கு வர்றாங்க. ஆனா அவங்களுடைய உடல்லாம் வேற மாதிரி இருக்கும். எப்படி இயேசு கிறிஸ்து கல்லறையில இருந்து உயிர் தெழும் போது அவருக்கு வேற மாதிரி உடல் இருந்ததோ அதே மாதிரி உடல் இருக்கும் அவங்களுக்கு. அவங்க என்ன செய்வாங்கன்னா, எல்லாரும் பூமிக்கு திரும்பி வருவாங்க. அது எந்த மதம்னு இல்லை, எல்லாரும் வருவாங்க. அவங்களுக்கு இந்த பைபிள்ல முதல் அதிகாரத்துல இந்த பூமியை எப்படி படைக்கப்பட்டதுன்னு இருக்கு. சீர்திருத்துறதா, அந்த மனிதர்களையும் சீரமைக்கிறது. மனிதர்களையும் சீரமைக்கணும், பூமியும் சீரமைக்கணும். அந்த வேலையில ஈடுபாடு இருக்கும். யாருக்கு இருக்கும்? இயேசு கிறிஸ்துவ இப்போ தெரிந்து கொண்ட மக்கள். இயேசு கிறிஸ்துவ தெரிந்து கொண்ட மக்கள்னா அன்பு காட்டுவாங்க, பிறர்களுக்கு அன்பு காட்டுறதுதான் இயேசு கிறிஸ்துவ உண்மையா பின்பற்றுற நிலைமை. கிறிஸ்தவன் சொல்லிட்டு யாரும் இதை செய்யாம விட்டாங்கன்னா அவங்க கிறிஸ்தவங்க கிடையாது. என்கிட்ட கேட்டீங்கன்னா, பைபிள்னு சொல்லிட்டு பேசுறவங்க இத முதல்ல நம்ம கடைபிடிக்கணும். நானும் தவறுறேன். நான் பைபிளை படிச்சிருக்கேன், அன்பு காட்டணும்னு எனக்கு தெரியும். ஆனா நிறைய தடவை என்கிட்ட தவறு நடக்குது, மன்னிப்பு கேட்கிறோம், முயற்சி பண்றோம். சோ உண்மையா யார் அன்பு காட்டுறா அத கடவுள் பார்ப்பார், நம்ம மனதை பார்ப்பார். 2வது பார்க்கறது என்ன அப்படின்னா, எல்லாரும் இந்த பூமிக்கு வரும்போது அங்க எல்லாமே சீரமைக்கப்படும். அப்போ ஏதேன் தோட்டம் போல ஆயிரும். அந்த கடைசி 2 சாப்டர்ஸ் படிச்சாலே அந்த மாதிரி தான் சொல்லுது. பைபிள்ல முதல் சாப்டரும் கடைசி 2 சாப்டர் படிச்சாலே இதான் நடக்க போகுதுன்னு ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அதனால கிறிஸ்தவங்க மாத்திரம் பரலோகம் போவாங்க, மற்றவங்களாம் அழிஞ்சிருவாங்கன்னா அன்புக்கு இடமே இல்லாம போயிருது, அடி வாங்கிருது உடனே. சோ எல்லாரும் திரும்பி வரப்போறோம், அவ்வளவுதான். கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் கூட திரும்பி வருவாங்கன்னு சொல்ல வரீங்களா? ஆமா. கிறிஸ்தவங்க யாருங்க கிறிஸ்தவங்க? இப்போ நான் கிறிஸ்தவளா? நான் என்னால அன்பு காட்ட முடியுதா? இயேசு கிறிஸ்து போல போய் சிலுவையில எனக்காக மரித்தாரே, அந்த மாதிரி என்னால அன்பு காட்ட முடியுதா? இல்லையே. கொஞ்சம் பயமா தானே இருக்கு. அப்போ எனக்கு அதுல ஒரு கேள்வி இருக்குக்கா. அப்போ இயேசு கிறிஸ்து மதம் மாற்ற வந்தாரு. அது மதம் மாற்ற வந்தாரா, மனம் மாற்ற வந்தாரா, அதே ஒரு பெரிய கேள்வி. அப்போ அவர் ஊழியம் பண்றாரு, நீங்க என்னிடத்தில் வாருங்கள், மீட்பு இருக்கு, ரட்சிப்பு இருக்கு, ஞானஸ்நானம் கொடுக்கறாரு. ஞானஸ்நானம் கொடுத்தவங்க மட்டும் தான் திருப்பி வருவேன்னு சொல்றாரு. அதுக்கு என்ன அர்த்தம்? ஞானஸ்நானம் கொடுத்தவங்க மாத்திரம் தான் திரும்பி வருவாங்கன்னு எங்கேயும் இல்லைங்க. ஓகே, நான் இத அந்த வசனத்தை எடுங்க. ஆனா இத கிளியரா சொல்லிடுறேன். இயேசு கிறிஸ்து மனமாற்ற தான் வந்தார், மதம் மாற்ற வரல. ஓகேங்களா? மனம் மாறுதல்னா என்னங்க? மனம் மாறுதல்னா என்ன? மனம் மாறுதல்னா பிறரை நேசிக்கணும். அதான் இயேசு கிறிஸ்து திருப்பி சொல்றார். மதங்கள் வேற எதுமோ ஒண்ணு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ரட்சிப்புனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல இருக்கிற பழக்க வழக்கங்கள்ல இருந்து நம்மளை ரட்சிக்கிறார். அதை செய்யாதீங்க. ஜாதி பார்க்காம இருக்கோமாங்க நம்ம? இல்ல ஆண் ஆதிக்கம் இல்லாம இருக்கா கிறிஸ்தவ மதத்துல? அது எந்த கிறிஸ்தவ மதமா இருந்தாலும் சரி, ஆண் ஆதிக்கம் இருக்கு. ஜாதிய பாக்குறாங்க, மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு இருக்கு. அந்த அதுல மேல் ஜாதின்னா நம்ம ட்ரீட் பண்றது வேற மாதிரி. நான் ஜாதி வித்தியாசமே பாக்குறது இல்லைங்கன்னு வெளியே பேசுறது. ஆனா ஓகே, அப்ப கல்யாணம் பண்ணுங்க, ஜாதியை விட்டு ஜாதி. ஏன் பிறரை நேசிக்க மாட்டேறீங்க?
ஆபிரகாம் வந்து அவர் ஜாதியிலே தான் கல்யாணம் பண்ணாரு. இயேசுடைய வரலாறை படிச்சு பார்த்தாலே தெரியுது, ரூத் அந்த ஜாதியே கிடையாது, அவ வேற ஜாதி. அந்த ஜாதி கலப்பட ஜாதியில தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். அதனால நம்ம வந்து இந்த உலகத்துல இருக்கிற கெட்ட நம்ம கலாச்சாரம் சொல்லிட்டு கெட்டதெல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒற்ற வேஷம் தரிக்கிறோம். ரோமர் 12வது அதிகாரத்துல 2வது வசனம், இந்த உலகத்துக்கு ஏத்த ஒற்ற வேஷம் தெரியாமல் இருங்கன்னு போட்டிருக்கு. உலகத்துல என்ன வேஷம் தரிக்கிறாங்க? மேல கீழே, பணக்காரன் ஏற்றத்தாழ்வு, எல்லா விஷயத்திலையும் ஏற்றத்தாழ்வு பாக்குறது, போட்டி பொறாம போடுறது. இதெல்லாம் பார்க்காத கிறிஸ்தவங்க எனக்கு நீங்க காட்டணும். அவங்கள காட்டினீங்கன்னா அவங்க இயேசு கிறிஸ்துவ போல வாழ்றாங்க, பிறரை நேசிக்கிறாங்க. அப்போ நம்ம கிறிஸ்தவங்களா அப்படின்னா டெய்லி நம்ம செக் பண்ணணும், இது நம்ம செய்யறோமா இல்லையா. அப்போதான் அதுக்குதான் மனமாற்றம், புரியுதுங்களா? அந்த மாதிரி மனமாற்றம் பண்ணாதான் நம்மளுக்கு என்ன அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு இயேசு கிறிஸ்துவ மற்றவங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணணும். இப்படி நம்ம போட்டி பொறாம இல்லாம எல்லாரையும் ஒரே மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணிட்டு மற்றவங்களை நேசிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு தான் நம்மளை அழைச்சிருக்காரு. அந்த வேலையை தான் நம்மளுக்கு கொடுத்திருக்காரு, அதை நம்ம செய்யணும். அவ்வளவுதான் வித்தியாசம். நம்மளுக்கும் மற்றவங்களுக்கும் இருக்கிற வித்தியாசத்துல இதுதான் வித்தியாசம். நம்ம வேற விதத்துல எந்த ஸ்பெஷல் எதுவும் கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்து டாக்டர் ஆறாங்க, சில பேர் என்ஜினியர் ஆறாங்க, சில பேர் டீச்சர் ஆறாங்க. இப்படி ஒருத்தரும் ஒரு அவங்களுக்கு திறமைகள் இருக்கு, அதுக்கு போறாங்க. கிறிஸ்தவ மதத்துல ஒரு கிறிஸ்தவ இதுன்னு இப்போ எனக்கு தெரியும், இந்துக்கள்லயும் கிறிஸ்தவங்க இருக்காங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, அவங்க உண்மையான கிறிஸ்தவங்களா இருக்காங்க. இயேசு கிறிஸ்துவ என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை ஃபாலோ பண்றாங்க. என்ன ஃபாலோ பண்றாங்க? பிறனை நேசிக்கிறாங்க. பிறனை நேசி அப்படின்றாங்க, அதை பிராக்டிஸ் பண்றாங்க. நம்ம கிறிஸ்தவங்க அப்படி செய்யறோமா? முதல்ல அந்த ஏற்றத்தாழ்வை அழிக்கணும். அது பாத்தீங்கன்னா பைபிள் ஃபுல்லா அது இருக்கு. உங்களுக்கு உட்கார்ந்து நம்ம டெய்லி நீங்க கேட்டீங்கன்னா ஒரு நாள் நிறைய நான் சொல்லலாம் கதைகள். ஏசு கிறிஸ்து சொல்லி கொடுக்கறது அது இருக்கு. ஆனா கிறிஸ்தவ மதம், கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொன்னாலே ஏற்றத்தாழ்வு இருக்கதான் செய்யுது. ஏங்க நம்ம மதத்திலே உள்ள போய் பாருங்க, பிஷப் அந்த பிரீஸ்ட் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு போப்பு தான் எல்லாத்தோடையும் மேல. நம்மதுல என்னது ஆர்ச் பிஷப்பா, அவங்களே ஏற்றத்தாழ்வு வந்துடும். பாத்தீங்கன்னா நம்ம போப் பிரான்சிஸ்லாம் ரொம்ப நல்ல மனிதர். அவர்லாம் எழுதின புஸ்தகங்கள்லாம் படிச்சீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கு. யாரும் படிக்க மாட்டாராங்க அதெல்லாம். என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க பீட்டர்? எனக்கு நான் ஷீலாக்கு அப்புறம் நான் சொல்றேன்க்கா. ஷீலா, உங்களுக்கு என்ன புரிஞ்சது? ஒரு பதிவு தான். நம்ம வந்து முதல்ல வந்து மனுஷங்களை வந்து நம்ம வந்து அன்பு செய்யணும். அதுதான் வந்து இதுல ஒரு முக்கியமான ஒரு இது. ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, நீச்சாது கீழ்ச்சாது இருக்கக்கூடாது. ஈக்குவலா மனுஷங்க எல்லாருமே ஈக்குவல். அந்த ஒரு இதுல வந்துட்டாலே நமக்கு நம்ம வந்து பாவம் பண்ண மாட்டோம், எந்த பிரச்சனையும் இருக்காது. சூப்பர், சூப்பரா சொல்றீங்க. இன்னைக்கு நம்ம வேலை திண்டாட்டம் இருக்குன்னா இந்த ஏற்றத்தாழ்வுனாலதான் நம்மளுக்கு இந்த பிரச்சனையே இல்லாம போயிடுச்சுன்னா. அதனால ரட்சிப்பு அப்படின்னா இந்த உலகத்தின் வேஷங்கள் என்ன, கலாச்சாரம் சொல்லிட்டு என்னென்ன வேஷங்கள் தரிக்கிறாங்களோ அதை விட்டு வெளியே வந்து நம்ம அன்பை செலுத்தணும். ஆனா ஈஸி கிடையாது, ரொம்ப கஷ்டம். கிறிஸ்தவர்கள்லாம் யாருன்னா ஜீசஸ் தெரிஞ்சுக்கிட்டவங்க கிடையாது. அதாவது உலக இவங்கள மாதிரி சொல்லணும்னா ஞானஸ்தானம் எடுத்துட்டு சர்ச்சுக்கு போறவங்க கிறிஸ்தவர்கள் அது கிடையாது. அவருடைய அன்பு, அவருடைய அந்த அவர் சொல்லி கொடுத்த விஷயங்கள் ஃபாலோ பண்றவர் தான் உண்மையான கிறிஸ்தவன். கரெக்ட்.
இப்போ சிஸ்டர் ஷீலா ஒரு சர்ச்சுக்கு போனேன், இப்படி என்னைய வேஷம் போட சொன்னாங்க அப்படின்னா, அதே சபையில அன்பா அவங்க நடந்திருந்தாங்கன்னா என்ன மாதிரி ஒரு கிறிஸ்தவ சாயலை அவங்க காட்டியிருப்பாங்க இல்லையா? நம்மளுக்கே நம்ம ஏதோ நம்ம குடும்பத்துல இருக்கிற மாதிரி, நம்ம அம்மா நம்மளை அணைச்சுக்கிட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் பாருங்க. அப்படிதான் சபைகள் இருக்கணும். வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா உங்களுக்கு? ஏன்னா நம்ம ஒரு மன ஆறுதல், இப்ப இந்த இடத்துல நமக்கு யாருமே இல்ல, நம்ம ஒரு தனிமையில இருக்கும்போது அவங்க ஒரு ஆறுதலான வார்த்தை இறைவார்த்தையை சொல்லும் போது அது நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு அந்த இடத்துல. நம்ம அவங்க கடைசியா நம்ம அந்த மனுஷங்களே நம்ம வெறுக்க வேண்டிய அளவுக்கு அந்த ஒரு சிரிப்பு நீங்க வெறுக்கல சிஸ்டர் ஷீலா, நீங்க வெறுக்கல, நீங்க உங்களை பாதுகாக்கிறீங்க. ஏன்னா நமக்கு அதான் சொல்றேன், அதாவது அவங்க அந்த இடத்துல அவங்க அன்பா கூட்டிட்டு போய் இதான கடவுளுடைய வார்த்தை. இப்ப நமக்கு அந்த இடத்துல இருக்கும்போது நமக்கே ஆஹா இந்த இடம் நல்லா இருக்குது, ஒரு பசங்களை பார்க்கும்போது நல்லா இருக்குது, அப்படி நம்ம ஒரு இதா இருக்கு. அதை விட்டுட்டு அவங்க இல்ல ஃபுல் அந்த அவங்கள பார்த்த நிமிஷத்துல இருந்து அவங்க தெரிஞ்சு வெளியில நான் அந்த இடத்துல நான் அழுதுட்டு தான் வெளியே வந்தேன். ஏன்னா அவ்வளவு ஒரு மனசு ஒரு புண்பட்டு அப்படி ஒரு காயம், அப்படி ஒரு காயம். இப்படி இதே இந்த இடத்துல வேற யாராவது இருந்தாங்கன்னா என்ன நினைச்சிருப்பாங்க, அப்படி ஒரு சிந்தனை. நம்ம அது சரி வேண்டாம், நம்ம நம்ம வழியிலே இருக்கோம், நம்ம பிறரை நேசிக்கோமா, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யலாமா, அதை கொண்டுட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துச்சு. அவ்வளவுதான். நீங்க உங்களை இந்த மாதிரி தனியா இருக்கிற இடத்துல உங்களை பாதுகாக்கிறது ரொம்பவே அவசியம். ஏன்னா இதான் நம்ம வெளிநாட்டுக்கு வந்தா பிரச்சனை. எந்த சபைக்கு நம்ம ஆசையா போனோம்னா அங்க என்ன ஆகுதுன்னா இதுதான் இப்படி அன்பு இல்லாம போயிருதுங்க. அன்பு இல்லாம சோர்ந்து போற மாதிரி வச்சிருக்காங்க. ஒரு உங்களுக்கு பைபிள்ல நீங்க பைபிள் வச்சிருந்தீங்கன்னா நீங்க நான் சொன்ன அந்த இயேசு கிறிஸ்துவ பத்தி லூக்கா சுவிசேஷத்துல இருக்குன்னு சொன்னேன், அதை படிச்சீங்கன்னா கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். அது லூக்கா சுவிசேஷத்துல 1வது அதிகாரத்துல 26 இருந்து 56. பீட்டர், உங்களால பைபிள் எடுக்க முடியுமா? இப்போ அல்ல ஒரு பகுதி மாத்திரம் படிங்க இப்போதைக்கு, ஏன்னா அவங்களுக்கு மன ஆறுதலுக்காக இத படிக்கிறோம். 46 இருந்து 55 வரைக்கும் படிங்க. 1வது அதிகாரம் 46 இருந்து 55. அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். வல்லமை உடையவர் மகிமையானவர்களை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறையாய் உள்ளது. ஹலோ பீட்டர் ட்ராப் ஆயிட்டு.